الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم. وما أعجلك عن قومك يا موسى قال هم أولئك على أثري وعجلت إليك ربي لترضى. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: العجلة من الشيطان. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் வந்து சேர்த்துமாக. இன்றைய தினம் நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூறி அல்லாஹ் வழங்கல் புரிவானாக. அல்லாஹ் நம்முடைய தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய சுன்னத்தான, நஃபிலான, வாஜிபான, ஃபர்லான எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அவனுடைய அருள் பெற்ற நல்லடியார்கள் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. அவனுடைய மன்னிப்பு பெற்ற மன்னிப்பெண்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் பரக்கத்தினால் பொருட்டினால் நம்ம எல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாத்து அல்லாஹ் சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து தாஹா என்ற அத்தியாயத்திலே நபியுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் அல்லாஹு தஆலா பேசுவதற்காக ஒரு மலையை தேர்ந்தெடுத்து, உன்னிடத்தில் நான் பேசப் போகிறேன், நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ்விடத்திலிருந்து அழைப்பு வந்த பொழுது, வரும் பொழுது உங்கள் சமுதாயத்தையும் அழைத்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருந்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவுடன் பேச போகிற ஆசையில், ஆர்வத்தில் அவசரமாக தன்னுடைய கலீஃபா பிரதிநிதியான ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பொறுப்பு கொடுத்துவிட்டு, நீங்கள் மக்களை எனக்கு பின்னால் அழைத்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு நான் முன்னால் செல்கிறேன் என்று அவசரமாக அல்லாஹுவுடன் பேசுவதற்காக புறப்பட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் அந்த சூரா தாஹாவிலே குறிப்பிடுகிற பொழுது, அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிற்கிற மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் அல்லாஹ் கேட்ட வார்த்தை: ஒமா அஜலக அன் கௌமிக யா மூசா. மூசாவே, உங்க சமுதாயத்தை விட்டுட்டு அவசரமாக வந்ததற்கு காரணம் என்ன என்று அல்லாஹ் கேட்டான். ஒமா அஜலக அன் கௌமிக யா மூசா, ஏன் இவ்வளவு அவசரம் என்று அல்லாஹ் கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க: ஹும் உலாஇ அலா அஸரி, எனக்கு பின்னால் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, நான் பொறுப்பு கொடுத்துருக்கிறேன். வஅஜில்து இலைக ரப்பி லிதர்லா, உன் பொருத்தத்தை தேடி நான் அவசரப்பட்டு வந்தேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான்: கத் ஃபதன்னா கௌமக மின் பஅதிக, நீங்க வந்ததற்கு பின்னால உங்க சமுதாயம் பெரிய சோதனையில் மாட்டிக்கொண்டார்கள். வஅல்லஹும் சாமிரியு, சாமிரி என்பவன் உங்க சமுதாயத்தையே வழிகெடுத்துட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். இந்த நிகழ்ச்சி அப்படியே பயணிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பின்னால திரும்பி போனப்போ என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் வந்து அந்த வரலாற்றில் சொல்றான். இந்த ஆயத்திலிருந்து ஒரு பெரிய படிப்பினை என்னன்னு சொன்னா, நல்ல காரியங்களாக இருந்தாலும் கூட அவசரம் அல்லாஹ்வுக்கு பிடிப்பதில்லை. எந்த காரியத்திலேயும் அதை அவசரமாக செய்வது என்பது அது அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அல் அனாஅத்து மினல்லாஹ், எந்த காரியத்தையும் திட்டமிட்டு நிதானமாக செய்து பாருங்கள், அதிலே அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், எந்த காரியத்தை நீங்கள் அவசரமாக கையில் எடுக்கிறீர்களோ அந்த காரியம் கண்டிப்பாக ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு இரையாக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவசரம் என்பது ஷைத்தானிய குணம். குலிகல் இன்சானு மின் அஜல்,
மனிதன் இயற்கை படைப்பிலேயே அவசர குணத்துடன் படைக்கப்பட்டிருக்கிறான். இன்று ஓதப்பட்ட சூறாவிலேயே அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்கிறான். ஆனாலும் மனிதனுக்கு அல்லாஹ் நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறான். எந்த காரியத்திலையும் அல்லாஹ் நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறான். வானம் பூமியினுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிற பொழுது 6 நாட்களில் வானம் பூமியை படைத்ததாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு 6 நாட்கள் என்ன தேவை இருக்கிறது? அல்லாஹ் நினைத்தால் குன் ஃபயகூன், ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும். வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைக்கிறதுக்கு அல்லாஹ் 6 நாட்கள் அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். என்ன காரணம்? மனிதனுக்கு அந்த நிதானத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்யணும், மெதுவாக செய்யணும் என்று அந்த நியதியை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். மனித படைப்பை நாம் சிந்திக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அடுத்த கட்டமாக எவ்வளவு நிதானமாக அல்லாஹ் மனிதனை படைக்கிறான். ஒரு தாயினுடைய கருவில் இந்திரியமாக சும்மா خلقنا النطفة علقة, அந்த இந்திரியம் மாத்திரம் 40 நாட்கள், அது ஒரு சொட்டு, கோடிக்கணக்கான உயிரணுக்கள் அப்படியே தாண்டி போய் ஒரே ஒரு உயிரணு அப்படியே உயிர் பிடித்து அந்த சினை முட்டையில் தாயினுடைய கருவறையில் 40 நாட்கள் அந்த ஒரு இந்திரிய துளி அல்லாஹ் அப்படியே வைக்கிறான். அந்த 40 நாளைக்கு பின்பு அது இரத்த கட்டியாக خلقنا النطفة علقة, அந்த இந்திரியத்தை இரத்த கட்டியாக மாற்றுகிறான். فجعلنا علقة مضغة, இரத்த கட்டியை பின்பு சதை கட்டியாக, சதை கட்டியுடன் பின்பு எலும்பாக, பின்பு லஹம் இறைச்சியாக, இப்படியே மனிதனுடைய நிலைகள் 40 நாட்களுக்கு ஒரு தடவை அப்படியே வந்து ஒரு 40 நாளை அடைகிற பொழுது சும்மா அன்ஷஅல்லாஹு ஹல்கனாக அல்லாஹு தஆலா அதுக்கு பின்னால ரூஹ ஊதுறான். ரூஹுக்கு பின்னால ஒரு 5-6 மாதங்கள் அல்லாஹ் அடுத்த நிலை, ஒரு 9-10 மாசத்துக்கு பின்னால தான் அல்லாஹு தஆலா மனிதனை இந்த உலகத்தை சந்திக்க வைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்திலேயும் குழந்தை பெற முடியுமா என்று கேட்டார்கள். சொர்க்கத்திலேயும் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சஹாபி கேட்டாங்க. என்ன ஆசைப்பட்டாலும் சொர்க்கத்துல கிடைக்கும்ங்கிறீங்க, என்ன விரும்பினாலும் கிடைக்கும்ங்கிறீங்க, சொர்க்கத்துல எல்லா நிஅமத்தும் அருள்கொடைகளும் கிடைக்கும் என்று சொன்னால் குழந்தை பாக்கியமும் சொர்க்கத்துல கிடைக்குமா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்டிப்பாக நீங்கள் சொர்க்கத்திலேயும் குழந்தை ஆசைப்பட்டால் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் துன்யாவை போல 10 மாத காலங்கள் அந்த தாய்க்கு வலியோ வேதனையோ சுமக்க வேண்டியதோ எதிர்பார்த்திருக்க வேண்டியதோ கிடையாது. நீங்கள் உங்கள் மனைவியுடன் கூடியவுடன் நீங்கள் விரும்பினால் அல்லாஹ் குழந்தையை தருவான். அடுத்த நொடியிலே குழந்தையை சொர்க்கத்திலே தருகிற ரப்புல் ஆலமீன். ஏன் துன்யால அல்லாஹ் 10 மாதம் என்ன? மனிதனுக்கு அந்த நிதானத்தை கற்றுக் கொடுக்கத்தான். வாழ்க்கையில எதையுமே அடுத்து யோசிச்சு ஒவ்வொரு நிலையாக செய்யணும். அவசரமாக செய்தால் அது ஷைத்தானிய புத்தி. கொஞ்சம் அவன் யோசித்து இருந்தால் அல்லாஹ்வுக்கு முன்னால் அப்படி பேசி இருக்க மாட்டான். ஷைத்தான்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தூர்சினா மலையில போய் பேசிட்டு திரும்ப வந்தாங்களாம். திரும்பி வரும்போது ஷைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நடந்த ஒரு உரையாடல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தான்கிட்ட கேட்டாங்க, நீ இந்த மோசமான நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் முதல்ல சொன்னா, என்னுடைய அவசர புத்தி தான் என்று அவன் சொன்னான். அவனோட அவசரம் தான் அவனை இவ்வளவு பெரிய நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. எனவே எந்த காரியத்திலையும் மார்க்கம் நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறது. அது குடும்பமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், வணக்கமாக இருந்தாலும், ஒவ்வொரு நிலையிலையும் மார்க்கம் நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறது. குடும்ப வாழ்க்கையில கூட கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்படுது. கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைகள் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அதை எப்படி கையாளணுங்கிற நிதானத்தை அல்லாஹ் அழகாக சொல்லுவான். அந்த ஒரு விஷயத்தை யோசித்தாலே இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையில இவ்வளவு நிதானமாக அடி எடுத்து வைக்க சொல்லுது. அடுத்த நிலைக்கு எடுத்த எடுப்பிலேயே தலாக்குங்கிறது என்னமோ இஸ்லாத்துல எப்பொழுதுமே நினைச்சா பயன்படுத்தியலாங்கிற மாதிரி எல்லாம் தவறாக இஸ்லாத்தின் மீது விமர்சிக்கப்படுகிறது. ஆனா தலாக்கு என்பது அந்த நிலை அல்ல. உயிர் காப்பாற்றுவதற்காக கால் எடுக்கப்படுகிற வைத்தியத்தை போல்தான் தலாக்கு. இஸ்லாம் சொல்லுது, கால் எடுத்து ஆகணுங்கிற கட்டம், உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ கால் எடுத்து ஆகணும் என்று அந்த நிலையில தான் தலாக்கை இஸ்லாம் வைக்கிறது. ஒரு பிரச்சனை வருது, குர்ஆன் சொல்லுது, முதல்ல ஃபைதுஹுன்ன, முதல்ல நீங்க அவங்க தவறு செய்யறாங்க, உங்களை மீறி நடக்கிறாங்க, இப்ப நீங்க எப்படி கண்டிக்கணும், உபதேசம் பண்ணுங்க. முதல் கட்டம் அவங்களை உபதேசம் பண்ண சொல்லுது.
அதுக்கு அவங்க கட்டுப்படலை, உபதேசங்களுக்கு சரிப்பட்டு வரல, இனி அடுத்த ஸ்டெப் மார்க்கம் சொல்றது வகுச்சுரு ஒண்ணு. அவங்க வீட்டிலேயே கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசாம தள்ளி வைங்க, வீட்டிலேயே வைங்க, பேசாதீங்க, ஒதுக்கி வைங்க. அதிலேயும் அவங்க திருந்தல தவறுதான் இருக்கிறாங்கிற பட்சத்தில் அடுத்த கட்டம் காயம் இல்லாமல் முகத்தில் அடிக்காமல் லேசாக அடித்து நீங்கள் கண்டிக்கலாம். மூணாவது கட்டம் சொல்லுது. இதெல்லாம் அடுத்து செய்யறதல்ல, சில காலங்கள் விட்டு விட்டு செய்யக்கூடிய விஷயம் அது. அப்போ இதையும் தாண்டி இந்த 3 இஸ்லாம் கொடுத்திருக்கிற இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க சரிப்பட்டு வரல, அதுல அவங்க கட்டுப்படல, இஸ்லாம் சொல்றது அடுத்த கட்டம்ல நீங்க பேச்சுவார்த்தைங்கிறதுக்கு கொண்டு போங்க. இந்த 3க்கு பின்னால்தான் பேச்சுவார்த்தை. அதுவரை நீங்க மட்டும்தான் பேசணும். கணவன் மனைவி மட்டும்தான் இந்த 3 நிலையில் இருக்கணும். அல்லாஹ் இந்த 3 இடத்துல கூட நீங்க தேர்ட் பார்ட்டியை உள்ள என்ட்ராக விடக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது. 3வது ஆளை, அது பெண்ணனுடைய தந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், அல்லது கணவனுடைய தந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், யாரையும் ஆரம்பத்திலேயே உள்ளுக்குள்ள வரதுல மார்க்க அனுமதிக்கல. இவங்க தான் கடைசி வரைக்கும் இதை கொண்டு போகணும். இந்த 3 நிலையிலையும் ஒரு கட்டம் முடியலங்கிற பட்சத்துல நீங்க பிரிஞ்சிருவீங்கிற பயம் உங்களுக்கு இருந்தா, இனி 4வதாக மார்க்கம் சொல்லுது, உங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தரையும் அவங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தரையும் கொண்டு வந்து பேச ஆரம்பிங்க. அடுத்த நான் என்ன சொல்ல வருகிறேன், இஸ்லாம் ஒரு நிதானமாக கடைபிடிக்க சொல்லுது குடும்ப விஷயத்தை. எடுத்த உடனே ஸ்மார்ட். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஒரு மனைவியுடைய விஷயத்துல உனக்கு பிடிக்கலன்னா எந்த மனைவியுமே 100% பிடித்தமானவர்களா இருக்க மாட்டாங்க. கணவனும் அப்படித்தான். 100% நம்ம விரும்பின மாதிரி இருக்கணுங்கிறதெல்லாம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ அது சொர்க்கத்துல மட்டும்தான். மனிதர்கள் சொன்னா குறைகள் இருக்கும். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கொடுக்கிற அழகான கவுன்சிலிங் குடும்ப வாழ்க்கையில உங்க மனைவிட்ட சில குணங்களை நீங்க வெறுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க பாருங்க, நீங்க விரும்புற நிறைய நல்ல காரியம் அவங்கள்ட்ட இருக்குங்கிற அல்லாஹ் தஆலா. நீங்க ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், 2 விஷயத்தை வெறுக்கலாம். அல்லாஹ்வுடைய வார்த்தை சத்தியமான வார்த்தை. ஒரு 10 விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா 90 விஷயம் பிடிச்சது இருக்கும். ஆனா ஷைத்தான் என்ன செய்வான்னா, பிடிக்காத விஷயத்தையும் வெறுப்புக்குரிய விஷயத்தை மட்டும்தான் பெருசாக ஆக்கி காட்டுவான். உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல ஜனாதிபதியா இருக்கும்போது ஒருத்தர் குடும்பத்துல தன் மனைவியுடன் உள்ள பிரச்சனை. மனைவி ரொம்ப அதிகமா தன்னை கஷ்டப்படுத்துறாங்க, பேசுறாங்க, ரொம்ப பேசுறாங்கிற எண்ணத்துல ஒரு கட்டத்துல இவர் வந்துட்டார். உமர் ரலியல்லாஹு வந்து எதையாவது பேசி முடிச்சு விட்டுற வேண்டியதான் முடிவுக்கு ஜனாதிபதிக்கே வர. உமர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வந்தா உமர் ரலியல்லாஹுடைய வீட்டுல சத்தம் கேட்குது, கடுமையான சத்தமா இருக்குது. வீட்டுல யாரு உமர் ரலியல்லாஹு பேசல, அந்த அம்மா பேசுது, இவர் கை கட்டிட்டு நிக்கிறாரு. ஜனாதிபதி கை கட்டிட்டு நிக்கிறாரு, அந்த அம்மா வச்சு வாங்குவாங்கன்னு வாங்குது. இவ்வளவு சத்தம் நினைக்கிறீங்க, இன்னும் கடுமையான வார்த்தையெல்லாம். ஜனாதிபதியா இப்படி நிக்கிறாரு கையை கட்டிட்டுன்னு ஆச்சரியமாக இருக்குது. இவர் பார்த்துட்டு, ஆக வீட்டுக்கு இந்த நிலைமை, ஜனாதிபதிக்கே இந்த நிலைமை தான் சொன்னா, இவங்கள்ட்ட போய் சொன்னா நம்ம குடும்பத்தினுடைய பிரச்சனை ஏதாவது தீர்த்து வைப்பாரு பார்த்தா ஜனாதிபதி நிலைமையே பெரிய கஷ்டமா இருக்கும் போல தெரியுது. சரின்ட்டு இவர் ரொம்ப வருத்தப்பட்டு திரும்ப கிளம்பிட்டார். உமர் ரலியல்லாஹு வெளியே வந்து அவரை பார்த்துட்டாங்க, கூப்பிட்டாங்க. என்ன விஷயம், வந்து இங்க போறீங்கன்னா, இல்ல குடும்பத்துல மனைவிக்கு கொஞ்சம் வாய் நீளம் அப்படின்னு கொஞ்சம் உங்கள்கிட்ட பார்த்து சொல்லி வச்சு கண்டிக்கலாம், இல்ல கொஞ்சம் ஏதாவது அறுத்து விட்டுறலான்னு வந்தேன். ஆனா இங்க பார்த்தா என் மனைவி பரவாயில்லை போல தெரியுது, உங்க பாடு அதை விட கஷ்டமா இருக்கும் போல தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே அதான் உட்காருங்க நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம்னு அதுக்கு உமர் ரலியல்லாஹு உட்கார வச்சு சொன்னாங்க, என் மனைவிக்கு வாய் நீளம் தான், அதிகமாக பேசுவாள் தான், உண்மைதான், தடித்த வார்த்தைகள் எல்லாம் என்ன பேசியிருக்கிறான். ஆனால் நான் ஒரு வார்த்தை பதில் பேசல, பொறுமையா இருந்து தெரியுமா, ஏன் தெரியுமா சொன்னாங்க, என் மனைவிட்ட உள்ள ஒரு கெட்ட குணம் இது, ஆனால் என் மனைவிட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லட்டா, தப்பா கத்துள்ளி தாமி, எனக்கு பசின்னு வரும்போது தன்னை சமையல்காரியாக மாற்றிக்கொள்கிறார். நான் விரும்பிய உணவு அவள் கேட்கிறவா செய்து கொடுக்கிறார். முருதி அத்துள்ளி வலதி, தன் இரத்தத்தையே என் குழந்தைகளுக்கு பாலாக கொடுக்கிறார். துள்ளி சியாபி, என் ஆடைகளை துவைத்து கொடுக்கிறார். இதெல்லாம் எனக்கு சமைச்சு கொடுக்கணும், என் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், என் ஆடைகளை துவைச்சு கொடுக்கணும். ஒலைசத்துக்கு வாஜிபா, அவன் மேல மார்க்கும் கடமையாக்கல, கட்டாயம் இல்லை, பெருந்தன்மையா தான் அவள் செய்யறாள். அவ என் பிள்ளைக்கு பால் கொடுக்க மாட்டேன்னு அவளுக்கு சொல்றதுக்கான உரிமை இருக்குது.
நான் பால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒண்ணு நான் காசு கொடுத்து செவிலித்தாய வச்சாவும் என் பிள்ளைக்கு நான் பால் கொடுக்க வைக்கணும், இல்ல பால் கொடுக்கறதுக்கு கூட அவர் காசு கேட்டா நான் கொடுக்கணும். சரியத்து சொல்லு. குழந்தைக்கு பால் கொடுக்கறது எப்படின்னா துணி துவைச்சு கொடுக்கறதுக்கு, சமைச்சு கொடுக்கறதுக்கு. அவங்க சொல்லிட்டாங்கன்னு வைங்க, என்னமோ சட்டம் தெரியுதோ தெரியல, பெருந்தன்மையா அல்லாஹ்வை நாடி பெருசா செய்யறாங்க, கூலி நல்ல கூலி கிடைக்கும். ஆனா நான் சமைச்சு தரமாட்டேன் ஷரியத் ரீதியா சொல்லிட்டா சட்டத்துல எந்த இமாம்கிட்ட போனாலும் உங்களுக்கு ஃபத்வா கிடைக்காது. எவ்வளவு பெரிய முஃப்திட்ட போய் என் பொஞ்சாதி சமைக்க மாட்டாங்கிறா, நீங்க மார்க்கத்துல ஒரு ஹதீஸை எடுத்து கொடுங்க, ஏதாவது ஒரு ஃபர்ல கட்டாயமாக்குற மாதிரி கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அது நம்ம வேலைக்கு ஆள் வச்சு ஆகணும். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவள் சமையல்காரியாக மாறுவதும் துணிகளை துவைத்து கொடுப்பதும் இரத்தத்தை பாலாக கொடுப்பதும் இதையெல்லாம் தாண்டி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஒசக்க நபி கல்வியன் அனில் ஹராம், நான் பாவத்துக்கு போகாம என்ன அவள் தடுத்து வச்சிருக்கிறான். சக்கீனத்துங்கிற நிம்மதியும் அமைதியும் எனக்கு அவள்கிட்ட தான் இருப்பதாக குர்ஆன் சொல்லுது. எனக்காக அவள் இவ்வளவு செய்கிற பொழுது அவள் பேசுகிற இந்த வார்த்தையை நான் தாங்கிக்கிட்டா நான் என்ன குறைஞ்சி போயிடுவேன். இப்பவும் அதே உமரா தான் இருக்கிறேன், அதே அமீருல் மோமினா தான் இருக்கிறேங்க. என்ன சொல்ல வராங்க? இது மனைவிக்கு மட்டுமல்ல, கணவனுக்கும் அதுதான். ஒரு குணம் பிடிக்கணும்னு சொன்னா பிடிக்காத குணத்தை மாத்திரமே பெருசுபடுத்துறது அல்ல, பிடித்த குணங்களை தேடுவதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய ரசனை. அல்லாஹ் சொல்றான், ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், பெண்களுக்கு கொஞ்சம் நல்ல வாழ்க்கை கொடுங்கள், நான் இதை உங்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படி இருக்கு? அல்லாஹ் என்ன சொல்றான்னா, பெண்களுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்றேன், நான் என்ன செய்யறேன், பரிந்துரை சொல்றேன், நீங்க அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றான். உங்களுக்கு சில குணம் பிடிக்கல, நான் பிடிச்ச குணம் நிறைய வச்சிருக்கிறேன் என்று சொல்கிறான். எனவே குடும்ப வாழ்க்கையில இந்த 3 நிலையை தாண்டி அடுத்த நிலைக்கு போகணும்னா நான்காவது அல்லாஹ் சொல்றான், இனியும் வாழணுங்கிற ஒரு கட்டாயத்துல எப்படியாவது குடும்பத்தில் உள்ள இந்த குடும்பத்திலும் அந்த குடும்பத்திலும் 2 பேருக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான், நல்ல குர்ஆனுடைய வார்த்தையை கவனிங்க, வெளியாளாக இருக்கக்கூடாது. முதல் கட்டமாக குடும்பத்தில் உள்ள அதையும் அல்லாஹ் நிபந்தனை போட்டு சொல்றான். குடும்பத்துல சில பேர் எப்படா சண்டை வரும், எப்படி பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பான். அந்த மாதிரி அவளை கொண்டு வந்து பஞ்சாயத்து பண்ண வச்சீங்கன்னா இருக்கிறதையும் சேர்த்து பிரச்சனை ஆக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், யுரீதா இஸ்லாஹ, அவங்க உங்க மேல நல்ல அபிப்பிராயம் உள்ளவனா இருக்கணும், உங்க வளர்ச்சியில பெரிய அபிப்பிராயம் உள்ளவனா இருக்கணும். அந்த மாதிரி ஆட்களை நீங்க தேர்ந்தெடுத்து நடுவராக்கி பேச்சுவார்த்தைக்கு அனுப்புங்க. குடும்பத்துக்காரங்க இருக்கணும், குடும்பத்துக்காரங்க கூட எப்படியாவது இவங்க சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இருக்கணும். அப்படி எண்ணம் உள்ளவங்களை தேர்ந்தெடுங்க, நல்லெண்ணம் உள்ளவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் ஆயிஷா நாயகிக்கும் பிரச்சனை வந்துச்சு, நிறைய கட்டங்கள் அப்படி வந்திருக்குது. கிட்டத்தட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எப்படியாவது பேசி சரி பண்ணி, நான் சொன்ன பாருங்க, இந்த நிலைகள் எல்லாம் ஒண்ணு உபதேசத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க, ஒன்று. ரெண்டாவது ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, 1 மாசம் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மனைவிமார்கள் ஹதீஸ்ல வருது, 1 மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமைப்படுத்தி வச்சாங்க, யார்கிட்டையும் பேசல. ஏன்னா குர்ஆன் மனைவிகளை திருத்துறதுக்கு அடுத்த கட்டம் இதை சொல்லுது. இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்தாங்க. ஆனா 3வது ஒரு நிலை அடிக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரைக்கும் கை நீட்டி அடிச்சதில்லை, அந்த நிலைக்கு போனதே கிடையாது. லேசா அடிக்கணும்னா காயோட மாதிரி அடிக்கிறது லேசாக, அதாவது அந்த ஆயத்துக்கு தஃசீர் எழுதுவாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் அடிக்க சொல்லிட்டாங்கிறது அல்ல உடனே அடிக்கிறது. இந்த துண்டு இருக்குது பாருங்க, டவல் இருக்குது பாருங்க, அதை வச்சு லேசா அடிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் அந்த பயன்படுத்துறாங்க. ஒரு டவலை வச்சு லேசா அடிக்கிறது எவ்வளவு தூரம் இருக்கும், இதுக்கு தான் அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே பிரச்சனையை சுமூகமா அவங்களே தீர்த்துக்கிடுவாங்க. ஆனா அன்னைக்கு என்னன்னா ரொம்ப உச்சகட்டம் ஏறிட்டு ஆயிஷா அம்மா அவ்வளவு உச்சத்துல நிக்கிறாங்க, இறங்கவே மாட்டுக்காங்க, ரொம்ப அப்படியே ரஃபா நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானம் பண்றாங்க, கடைசியில் சமாதானம் ஆகல, பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. இப்ப சொன்னாங்க, ஆயிஷா 3வது ஆளை வச்சு பேசினா தான் இந்த பிரச்சனை சரியாகும் போல தெரியுது, நீங்க எனக்கு அனுமதி தரீங்களா, 3வது ஆளை வச்சு பேசுவோம். மனைவிட்ட கேட்கிறாங்க. அந்த நேரத்துல இவ்வளவு இதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வயசு என்ன, ரசூலுடைய அந்தஸ்து என்ன, நிலைமை என்ன, சின்ன பிள்ளை ஆயிஷா அம்மா, சின்ன பிள்ளைகிட்ட பக்குவம் இல்லாதவங்க அந்த வயசுல சொன்னாங்க, ஆயிஷா நீங்க விரும்புனீங்கன்னா 3வது ஆளை வச்சு பேசலாம், ஆனா எனக்கு ஆசை அபூபக்கரை வச்சு தான் பேசணும்னு ஆசை, இருந்தாலும் நீங்க அதை விரும்புவீங்களா என்ன தெரியல, பாப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைக்கலாம், நீங்க விரும்புனா நீங்க அனுமதி கொடுத்தா நான் உமரை கூப்பிடுறேன் அப்படின்னா, நீங்க அனுமதி கொடுத்தா உமரை கூப்பிடுறேன்.
உமர் ரலியல்லாஹு சொந்தக்காரர் தான் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உமர் ரலியல்லாஹு யாரு? மாமனார். உமர் ரலியல்லாஹு மாமனார், அபூபக்கர் ரலியல்லாஹு மாமனார், உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு மருமகன். இந்த 4 கலீஃபாக்கள் உறவு, சொந்த உறவு உண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு பெண்ணை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்திருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து பெண் எடுத்திருக்கிறாங்க. அப்ப 2 பேர் ஒரு திருமண பந்தம் உண்டு இவங்களுக்குள்ள. 4 பேர் இருக்காங்களே, 4 பேர் ரசூலுல்லாஹ்ட்ட அந்த திருமண பந்தம் வச்சிருக்காங்க. ஏன்னா திருமண உறவுகள்ங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி என் சொந்த மறுமையிலே விட்டு போகாதுன்னா அதுக்காக வேண்டியே ரசூலுல்லாஹ்வுக்கு மகளை கொடுத்து எப்படியாவது என்ன செஞ்சுக்கிட்டாங்க, சொந்தமாகிட்டாங்க உமர் ரலியல்லாஹு. சரி, அப்போ குடும்பத்துக்காரர் தான் உமரை வச்சு பேச சொல்லுமான்னு கேட்டாங்க. ஆயிஷா அம்மா சொல்லிட்டாங்க, யாரை வேணாலும் கூப்பிடுங்க, உமர்லாம் வரக்கூடாது, உமர் பேசக்கூடாதுன்ட்டாங்க. அந்த இடத்துல கூட உமர் வேண்டாம் எனக்கு. அப்போ நீங்க விரும்புனீங்கன்னா உங்க பாப்பாவை கூப்பிடுறேன், அபூபக்கர் ரலியல்லாஹு கூப்பிடுறேன், நானும் அதுக்கு சம்மதிக்கிறேன், நீங்க விரும்புறீங்களா? ஒரு பிரச்சனை வந்த உடனே அது சமாதானத்தை நோக்கி நகர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்திலையும் அவ்வளோ பிரச்சனையிலையும் ஆயிஷா நாய்கிட்ட திரும்ப திரும்ப நீங்க விரும்புனா, நீங்க அனுமதிச்சா, நீங்க செஞ்சா, அடுத்தடுத்து அப்படி கொண்டு போறாங்க. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, கூப்பிடுங்க எங்க பாப்பாவை பேசிக்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு கூப்பிட்டு வச்சு சரின்ட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு பக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி 2 பேரும் வாதி பிரதிவாதி. ஜட்ஜி யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு. இப்ப கூட பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாட்ட போய் சொன்னாங்க, சரி வழக்க ஆரம்பிக்கலாம், முதல்ல நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? முதல்ல என் தரப்பு நியாயத்தை நான் முதல்ல ஆரம்பிக்கட்டுமா அல்லது நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? ஆயிஷா அம்மா கோபத்துல சொன்னாங்க, இல்ல இல்ல நீங்களே சொல்லுங்க, ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்ட்டாங்க. உட்கார்ந்து இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு எழுந்திருச்சுட்டார். விட்டாரு பாருங்க கண்ணத்துல ஒரு அறை. யாரை பார்த்து நீ என்ன வார்த்தை பேசு? உண்மையை தவிர அந்த நாவல வேற ஒண்ணுமே வந்ததில்லை. நீ என்ன வேணாலும் நீ பேசுவியான்னு அரைஞ்ச அறையில் அப்படியே ஆயிஷா அம்மாவுடைய கண்ணமெல்லாம் சிவந்து போய் நடுங்கி கீழே விழுந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஆயிஷா நாயை தேய்த்து தன்னுடைய முதுகுக்கு பின்னால், அவன் முதுகுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் அப்படி நடுங்கிட்டு நிற்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, பஞ்சாயத்து பண்ண இருக்கிற பிரச்சனையாக்கி வச்சிருக்கீங்க, சமாதானம் பண்ணி வச்சு சேர்த்து விட்டு போவீங்கன்னு பார்த்தா இருக்கிற பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீங்க முதல்ல கிளம்புங்கன்னுட்டாங்க. என் குடும்ப பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அனுப்பி விட்டுட்டு ஆயிஷாவை கூப்பிட்டு சொன்னாங்க, போயிட்டாரு வாப்பா, இனிமே பயப்படாத, நான் காப்பாத்தினேன் உங்கள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரியே பேசி சரியாயி அந்த பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் சமாதானமாகி குடும்ப வாழ்க்கைங்கிறது அவ்வளவுதான். அடுத்த கட்டத்துக்கு போய் சாதாரண சந்தோஷமா பேசிட்டு இருக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு திரும்ப வந்தாங்க. பார்த்தா 2 பேரும் பழசெல்லாம் மறந்து சாதாரணமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, சண்டையில சேர்த்துக்கிட்டீங்க, சந்தோஷத்துல என்ன சேர்த்துருங்க, எனக்கு வேற யார் இருக்கா, அவங்க 2 பேரை விட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்ல சாதாரணமா இது அப்படி அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. குடும்ப சூழ்நிலைகள் ஒரு நிதானமாக அடுத்த கட்டம், அடுத்த ஸ்டெப், இதை தாண்டி நீங்க குடும்பத்தில் உள்ளவங்களை வச்சு பேச பாருங்க. அந்த நிலைக்கு போக ஒரு கட்ட வேற வழி இல்லைன்னு கட்ட அதுல பல தடவை பேச்சுவார்த்தை நடத்த முடியலன்னா தலா, அதுவும் ஒரு தலாக்கு வருஷம். அதுக்கு இத்தா இருக்கும். இத்தாவுடைய காலகட்டத்தில் கணவன் மனைவி விரும்ப டப்புன்னு மீட்டிக்கலாம். அடுத்து 2வது தலாக், 2வது இத்தா, இதெல்லாம் தாண்டி ஒரு 3வது என்று அடுத்த நிலைக்கு மார்க்கம் கொண்டு போகும். எனவே எந்த விஷயத்திலையும் குடும்பமோ எல்லா விஷயங்கள்லையும் நிதானத்தை கடைபிடிக்க சொல்லுது. அவசரம்ங்கிறது ஷைத்தானிய குணம். மார்க்கத்தில் அவசரப்படணும்னா 6 விஷயத்துல தான் மார்க்கம் அவசரமா செய்யணுங்க. இந்த 6 விஷயத்தை தவிர வேற எதுலையுமே அவசரப்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதுல முதல் விஷயம் தொழுகை. தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சுன்னா அந்த நேரம் முடிகிறதுக்குள்ள கலாவாகிறதுக்குள்ள தொழுகிறதுல அவசரம் காட்டணும். 2வது, ஒரு பெண் அவள் பாலிகாயிட்டான்னு சொல்லி சொன்னா, வயதுக்கு வந்துட்டான்னு சொன்னா, ஒரு நல்ல இடங்கள் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா திருமண பேச்சுவார்த்தையை திருமணம் எடுத்து வைக்கிறதுல தாமதப்படுத்தக்கூடாது. ஒரு நல்ல சம்பந்தம் வரும்போது பார்த்துக்கலாம், 1 வருஷம் ஆகட்டுமே, 2 வருஷம் ஆகட்டுமே அப்படின்னு இந்த குமர்களை தள்ளி போடுறது மார்க்கம் சொல்றது. இதுல நீங்க அவசரம் காட்டணும், இதுல சாதாரணமா இருக்கக்கூடாது. எவ்வளவு சீக்கிரத்தில் அந்த பெண்ணுக்கு நல்ல இடம் அமைக்கிற பொழுது நிக்காக நீங்க முன்னெடுப்பீங்களோ அதுல நீங்க தீவிரம் காட்டணும். அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். 3வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் மூத்தாவிட்டாரு, ஒரு ஜனாசாவை கஃன் செஞ்சு அடக்கம் செய்யறதுல நாள் கணக்கா, ஒரு நாள் ஃபுல்லா, 2 நாள் ஃபுல்லா ஃப்ரீசர், ஏற்கனவே ரூபு பிரிகிறப்போ உடம்பெல்லாம் வலியும் வேதனையில அவர் மூத்தா இருப்பார். அதுக்கு மேலேயும் கொண்டு ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு 1 நாள் வரைக்கும் அவர் அப்படி வச்சு வேதனைப்படுத்தி
இவங்க தான் அங்கே வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவருக்கு எப்பவும் கேள்வி கணக்கு ஸ்டார்ட் ஆகிடும். மௌத்தான நாளைக்கு ஒரு 3 நாள் 2 நாள் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவருக்கான கேள்வி கணக்கு கபூர், அது கபூர் இல்லை, நீங்கள் வீட்டில் வச்சுருக்க அதுவே கபூராக மாறிடும். கபருங்கிறது நாம் நினைக்கிறது அதுதான் கபூர். அவர் பரிசத் வாழ்க்கைக்கு போயிடுவார், தலைமுறை வாழ்க்கைக்கு போயிடுவார். கேள்வி கணக்கு ஆரம்பிச்சிடும், அது எல்லாம் அடுத்தடுத்த நிலைக்கு போயிடும். அப்போ வைத்திருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவேளை நல்ல ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசா உங்களை இப்படி சொல்லும், கத்திமூனி, என்னை ரப்புட்ட கொண்டு போய் சேர்க்காம ஏன் நீ இப்படி வச்சிட்டு இருக்கிற, சீக்கிரம் சேருன்னு சொல்லும். கெட்ட ஜனாசாவாக இருந்தால் நீ வச்சுக்கிறதுக்கு உனக்கு நல்லது இல்லை, சீக்கிரம் கொண்டு போய் அடைக்கிறேன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மௌத்தா போயிட்டான்னா அது எவ்வளோ சீக்கிரத்தில் கஃன் செஞ்சு இது பண்ண 2 நாள் வச்சு அவங்க வரணும். வந்து என்ன செய்ய போகிறாங்க? 2 நாள் 3 நாள் வந்து அவர் ஜெர்மனிலேருந்து வரணும், அல்லது யூரோப்லேருந்து வரணும், அமெரிக்கா யூஎஸ்லேருந்து வரணும், லண்டன் எங்கே இருந்தாவது வரணும்னு சொல்லி 2-3 நாட்கள் வச்சு என்ன செய்ய போகிறார்? ஒரு தடவை பார்க்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் சரீரத்துக்கு மாற்றமாக முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை கொஞ்சம் அவசரப்படுத்துங்க ஜனாசாவுடைய விஷயங்கள். அடுத்து 4வது விஷயம் சொன்னாங்க, கடன் இருக்குதுன்னு சொன்னால் கடன் அடைக்கிறதுல எவ்வளோ அவசரமாக பண்ணணுமோ அதை பண்ணணும். உள்ள ஒரு அடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு அவர் உடனே கடன் அடைக்க முடியும். கடனாளியா எல்லா காலங்களிலும் இருக்க அல்லாஹ் பாதுகாக்கட்டும். கடனாளியா மூத்தாயிடக்கூடாதுங்கிற சில எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 5வதாக விருந்தாளி. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த விருந்தாளிக்கு சாப்பாடு, விருந்தாளி தங்குறது, மற்ற விஷயங்கள் இந்த ஏற்பாடு செய்து கொடுக்கறதுல கொஞ்சம் அவசரம் காட்டுங்கன்னாங்க. 6வதாக ஒரு பாவம் செஞ்சுட்டா தௌபா செய்கிறதுல தாமதப்படுத்தாதீங்க. ஒரு குற்றம் தெரிஞ்சு போச்சு உடனே அந்த தௌபாவுக்காக வேகப்படுத்துங்க, தௌபாவை விரைந்து செய்யுங்கள். இந்த 6 காரியங்களில் மட்டும்தான் மார்க்கம் அவசரத்தை கையில் எடுக்க சொல்லுது. இந்த 6 விஷயத்தை தவிர எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நிதானமாக செய்யுங்கள். அதிலே தான் அல்லாஹ்வின் மகத்தான வெற்றி இருக்கிறது என்பதை திருக்குர்ஆன் அழுத்தமாக பதிவு செய்கிறது. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருக்கூஅனா வ சுஜூதனா வ ததர்ருஅனா வ தஹஷ்ஷுஅனா وتمم تفسير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. மேலப்பாளையத்திலிருந்து ஹல்லாஜ் இஸ்லாம் மதரசா அவர்கள்.